நடிகை விஜய் தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக விளங்கி வருகிறார். இவர் நடிப்பில் தற்போது ஜனநாயகம் படம் உருவாகி வருகிறது. இதுவே அவருடைய கடைசி படமாகும் என்றும் அரசியலில் களமிறங்கிய காரணத்தினால் சினிமாவில் இருந்து வெளியேற முடிவு செய்திருப்பதாக விஜய் தெரிவித்திருக்கிறார். வினோத் இயக்கத்தில் உருவாகி வருகின்ற இப்படத்தில் விஜயுடன் இணைந்து பூஜா ஹெக்டேர், மமிதா பைஜு, கௌதம் மேனன், பாபி தியோல், பிரியாமணி, நரேன் என பல நடிகர்கள் இப்படத்தில் நடித்து வருகின்றார்கள். வருகின்ற 2026ஆம் ஆண்டு பொங்கலுக்கு ஜனநாயகம் திரைப்படம் ரிலீஸ் ஆகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விஜயின் கடைசி திரைப்படத்தை திரையில் காண ரசிகர்கள் அனைவரும் ஆவலாகவும் வெறித்தனமாகவும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். விஜயின் அரசியல் வருகை குறித்து நாள்தோறும் பல விவாதங்கள் நடைபெற்று வருகின்றது. சினிமாவை விட அரசியலில் மிகவும் கடுமையான விமர்சனங்களை விஜய் எதிர்கொண்டு வருகின்றார். சமீபத்தில் நடக்கும் கட்சி செயற்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் வேட்பாளராக தளபதி விஜய் தான் அறிவிக்கப்பட்டிருந்தார். வருகின்ற 2026ஆம் ஆண்டு தமிழக தேர்தலை எதிர்கொள்ள தமிழக வெற்றி கழகம் தயாராகி வருகின்ற நிலையில் 2026இல் விஜய் தான் முதல்வர் என்று கூறி போஸ்டர் ஒன்று வெளியாகியுள்ளது. நடிகர் அப்புக்குட்டி நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் தான் யாதும் அறியான். இப்படத்தின் ட்ரெய்லர் நேற்று வெளிவந்தது. நேரத்தை கன்செப்டாக வைத்து இப்படம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த ட்ரெய்லரில் வரும் காட்சியில் உள்ள போஸ்டரில் 2026இல் விஜய் முதல்வராகிவிட்டார் என்று காட்டியுள்ளனர். அந்த போஸ்டர் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றது.